மேகம் போல் திரண்டு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மீட் ஆரம்பிச்சு போச்சு. சென்னையில இருந்து அவ்வளவு பக்குவமா ட்ரெயின் பண்ணி திருச்சி வரைக்கும் அவனை கூட்டிட்டு வந்த கோச்சனா என்ன ஏத்திட்டு எங்கடா போன அந்த குரு? குழம்பாதரா புண்ணாக்கு. யாரு? அட உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கூட போயிருக்கா, வந்துருவானுங்க கோச்சு. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் எப்போது ஆரம்பிக்க உள்ளது? எங்கடா அனாவசியமா டென்ஷன் ஆகாத கோச்சு. குரு கரெக்ட் டைமுக்கு கன் மாதிரி வருவா, கலந்துக்குவா, சும்மா கலக்குவா. வண்டி போடுறோம். மெதுவா வாங்க வாங்க, மெதுவாடா. மேடம் எந்திரிச்சிட போறாங்க, சத்தம் போடாம வாடா. முதல்ல நீ பேசாம போடா. நாய் பாத்திர போதுரா. நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்துற போறாங்க. போட போடா. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. வாய் முள்ள கோடத்துள்ள கால விட்டான்டா. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதான உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட்டா வர்றத மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரும். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போடுற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. மேடம் மேடம் மேடம், இப்பெல்லாம் நீங்க வெக்கப்படாதீங்க. யாராவது டிவி காரங்க பார்த்தாங்கன்னா அப்படியே படம் பிடிச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஷகிலா வெக்கப்படும் போட்டுருவாங்க. ஆமா போட்டுருவாங்க. சரி சரி, இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட். இந்த விளையாட்டு பிள்ளையார விளையாட்டா நினைச்சாரு. இவரோட ஆசீர்வாதத்தால தான் 1998 பேங்காக்ல நடந்த போட்டியில ஓடி ரன்னிங் புல்னு பட்டம் வாங்கிட்டு அதே வேகத்துல இந்தியாவுக்கு ஓடி. என் பிளைட் காசு இல்லையா? சும்மா போண்டா. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஓடி ஃபர்ஸ்டா வந்து இந்த குருவோட மானத்தை காப்பாற்றணும். குரு போய் இதர தெய்வங்களில் கும்பிட்டு உன்னோட ஸ்டெமினாவை ஏத்திக்க. மாஸ்டர் நல்லா அடங்கடா சொட்ட. யாரா கும்புறீங்க? நீயா குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. கோச்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வெரி குட். மாணாக்கனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாஸ்டரோட கடமை. எதுல சந்தேகம்? 100 மீட்டர்ஸ்லயா ஹடில்ஸ்லயா? குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. சுவாமி சித்த நில்லுங்கோ. சுவாமி, நேக்கு 2 சந்தேகங்கள். கேளுங்க. குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல, அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். கண்டினியூ. அடுத்த சந்தேகம், அரசியல் பண்றவாளை என்ன சொல்லுவா? அரசியல்வாதியம்பா. தீவிரவாதம் பண்றவாளை என்ன சொல்லுவா? தீவிரவாதியம்பா. நாத்திகம் பேசுறவாளை என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம்பா. அப்போ கோயில்ல மந்திரம் சொல்ற உங்களை நாங்க ஏன் மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது? வழி விடுங்கோ. ஒரே ஒரு குருக்கள் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல அசோகர் தான் குடும்பத்தோட செதுக்குது. இன்னைக்கு ஒரு மண்டை செதுக்கிட்டாங்க பாத்தியப்பா. அவன் வருவான். இன்னைக்கு உன்னோட முறை தானே டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்னடா இவன் இவ்வளவு திமிரா படுத்துட்டு இருக்கான்? காலையில நீ ஜாகிங் போயிட்ட, மச்சான் அசந்தா ஆட்டைய போடுறவன்னு தெரியாம ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? சகிலா மேடத்தை வச்சு டைரக்ஷன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி இந்த ஆளு வந்தான். அவனை நம்மால அப்படியே அமுக்கிட்டான். டேய், அலும்பு பண்ணி ஆட்டை துரத்துறாதீங்கடா. அத 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாம். அமைதியா இருங்க, இல்லைன்னா ஆடு மேறலாம். லேட் ஆயிடுச்சு.
ஐயா நமஸ்காரம். டேய் கதை கஷ்டப்படுது எல்லாத்தையும் கைட்டி வைங்கடா. அப்புறம் குரு நான் சொன்னேன்ல மீட் மிஸ்டர் குருவாயூர் கோபாலகிருஷ்ணா. நமஸ்காரம் சார். கதாசிரியர் டைரக்டர் இப்படி எல்லாம் ஆகணும்னு இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. எப்போ? இப்போ அது சார பத்தி தான். ஐயா என்னைய மைண்ட்லயே வச்சிருக்கீங்க. நான் உன்ன மைண்ட்ல வச்சிருந்து இருக்கட்டும். மதியானம் என்னென்ன வாங்கிட்ட சொன்னது நீ மைண்ட்ல வச்சிருக்கியா? தட் இஸ் டைரக்டர். வாங்க டைரக்டர், கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் வராத ஒருபாடு டிஃபரன்ஸ் திரைக்கதே உண்டு சார். ஓஹோ, நிஜமா மேடத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணதா சொல்லியிருக்காரு. இட்ஸ் மீ. நான் ரொம்ப வெறியோட இருக்கேன். வெரி குட் வெரி குட். டைட்டில்லாம் என்ன? என்னையா? பஞ்சரான வண்டி, அஞ்சல் கொள்ள வண்டியோட பார்ட் 2. கொட்டி மரத்தில் இடி முழக்கம், ஆச்சி வீட்டில் சேச்சி, மந்திரி மடியில் சுந்தரி. போதும் போதும் போதும். ஷக்கி மேடத்துக்கு கதையெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. நல்லா சீன் சொல்லணும். 60 சீன் உண்டு சார். ஆஹா, படத்துக்கு 10 சீன்னாலும் 6 வருஷத்துக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவை அடிச்சு நிமித்திரலாம். போ. டேய் டிஃபன்ரா. கேண்டீன். படத்தை நீயே ஹீரோவா நடிச்சிரு. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அடம் பிடிக்காத ரேணு. சொல்றது கேளு. நான் வாகனத்துல கொண்டு போய் விடுறேன். என்னங்க ஸ்கூல் பஸ் வரலையா? கிளம்ப லேட் பண்ணிட்டா குரு. வேன் போயிடுச்சு. அதனால என்ன, நான் டிராப் பண்ணிடுறேன். ஏ வாயடி வா. பாய். இன்னைக்கு கட்டடிச்சிடலாம் நினைச்சேன். காலை வாரிட்டே குருவே. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல கவிதை போட்டி இருக்கு. நாடுங்கிற தலைப்புல 4 வரியில கவிதை சொல்லுமா. நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? பிரமாதமான கவிதையா நான் சொல்றேன். அப்படியே சொல்லி அசத்திரு. நிஜமாவா? ஆமா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டியே? சாச்சா. ஓகே. கவிதை சொல்லு கவிதை சொல்லு கவிதை சொல்லு. கவிதை என்ன சொல்லு? பாடா பாவிகளா, கவிதை பேட்டி. யார் அது எழுதுனது? தமிழ் மிஸ். தமிழ் மிஸ் அதானே பார்த்தேன். இவங்களுக்கு கவிதை சொல்லவான்னு இவ்வளவு வருத்தப்பட்ட? ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. இது போதும் குருவே, நான் சொல்லி அசத்திடுறேன். பை. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. சொன்னதா சொன்ன. ஒரு நல்ல கவிதையை சொல்லி இருக்க கூடாது? தாய்மொழி தமிழ், அத குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்திலே தமிழை தப்பு தப்பா எழுதிருக்காங்கன்ற கடுப்புல விளையாட்டா நான் லைன் சொன்னேன். அதுக்கு என்னடா இப்போ? டேய் இங்க. ஐயா எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? டேய் அவனை போய் எம்ஜிஆர் மார்க்கெட்ல வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வறுக்க சொல்லு. அப்படி வைன் ஷாப் போய் 4 பீர் வாங்கிக்க. சரி. நீ ஒரு கட்டிங் போட்டுக்க. காசு வச்சிருக்கீல்ல? ஏமா லேட்? என்ன இதெல்லாம்? இந்த பேக் பிடி. என்னம்மா இவ்வளவு நேரம்? இத பிடி. கொஞ்சம் பண்ணி. என்னம்மா இதெல்லாம்? சக்சஸ். உன் கவிதையை நான் சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை கொடுத்திருக்காங்க. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டியாச்செல்லாம். இல்ல விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. இங்க பார் வீணை ஆயிருக்குது. உன் கவிதையை நான் சொல்லி முடிச்சதும் ஆடிட்டோரியத்துல என்ன கிளாப்ஸ் தெரியுமா? அமைதி அமைதி அமைதி. நீயும் நானும் ஒண்ணு என்ற வரிகளில் இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன? என்ன? யாருக்கு தெரியும்? மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மழலை கவிஞர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அது உன் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசித்து காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பை பை.
சக்கரை பொங்கல் தீரத்துக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டீசென்ட்டான கேர்ள்ஸ் எல்லாம் வர்றாங்க இந்த நேரத்துல அசிங்கப்பட்டு. இதுங்க டீசென்ட்டான கேர்ள்ஸ். இதுங்க எல்லாம் சாமி கும்பிட வரலடா, சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குன்னே வந்திருக்காளுங்க. இங்க இருக்குடி. அங்க பாத்தியா ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்குறாளுங்க. இரு இரு. இந்தாங்க, எல்லாருக்கும் தரேன். எறும்புக்கு சோறு வைக்கிறாடா. எல்லாரும் எறும்புக்கு மருந்து தானே வைப்பாங்க, இவ என்ன விருந்து வைக்கிறா? எவ்வளவு நல்ல விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் நில்லு ராஜா. சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும், குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும், குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு இரு இரு, நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன், யாரோ குருவான். அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே. வேண்டுதல் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை நோக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் 8 முறை கோயிலை சுற்றிவரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள் ஊமையடிகள்னு ஒரு சித்தர் ரெக்க சொல்லி இருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யார குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கை தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. ஒரே ஒரு குருக்கள் தரார், வழி விடுங்கோ. நில்லுங்கோ. என்ன பண்றேன்? பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே அதை கேட்கல, இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி, இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள்? ஊமையடிகள் எப்படி பேசுவார்? சுவாமி, எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுடா. ஏய், அங்க போறாங்க பாரு. நடைய பாரு. அங்க பாரு. இவரெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? ஏய், போன கொடு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த் செல்லையா? யாரு? சீஃப் கெஸ்ட். இப்படி சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? யாரு? சரிங்க சார். யார் நீ? இவ்வளவு பேசியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? நீங்க எல்லாம் எப்படிதான் எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோ? அபி அப்பா லெஃப்ட்ல பாருங்க. ஆண்டி. போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத் கல்லூரியை சேர்ந்த குரு இவன் தாண்டி இந்த குரு, அதனாலதான் நம்மள கோயில கலாய்ச்சிருக்கான். ராமாஸ்ரீ ராமானுஜர் கல்லூரியை சேர்ந்த சக்தி. வேண்டாம் அபி, விடு. அபி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளன. ஓட்டம் ஆரம்பிக்க உள்ளது. என்னையா போட்டி? கப் எடுத்து போய் அவன் கையில கொடுங்கய்யா. அவன் தான் என் நம்பர் 1. அவன் ஏன் சிட்டியா? வலது கையில் வானோக்கும், இடது கால் எடுத்து வைக்கும், இன்னும் எண்ணமெல்லாம் எட்டும். டும் துடுடும் துடுடும் 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 டும் துடுடும் துடுடும். கையெடு கோச்சே, இல்ல கை கோச்சோட போயிடும். மெதுவா கோச்சு. எவன்டா அது இடுப்புல கிள்ளுது? இடம் தான் இருக்குதுல்ல. போய் உட்கார்றா போன்றா. கம்பாஸ்ட். ஏய் வாடி. சீக்கிரம்.
பாத்து ஸ்வேதா, உங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு நீ இன்னைக்கே ட்ரீட் கொடுக்கணும். கொடுத்துடலாம். இங்கே பேசுறா. அலா அலா அலா. ஹலோ. ஏய் குரு, ஓட்டப்பந்தயம் முடிஞ்சதா? ஜெயிச்ச உடனே ஒரு ஃபோன் பண்ண மாட்டா? வந்து நீட்டி நெளிக்கிற பிச்சு விடுவேன் பிச்சு. அலா பேசுறா. டேய் குருமூர்த்தி. போடுற சத்தத்துக்கு போனை கீழே வச்சுட்டு வடக்கு பார்த்து நின்னு சும்மாவே பேசுங்க, அவனுக்கு கேக்கும். என்னடி கிண்டலா? கண்டிப்பா அவன் போனை காதுல வச்சிருக்க மாட்டான், அதனால தான் சொல்றேன். ஹலோ. சொல்லுமா. என்ன தம்பி, ஜெயிச்சிட்டல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? ஹாய். ஹாய். என்ன சேகர் இன்னும் காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ. Many more happy returns of the day. இந்தாங்க வாங்கிக்கங்க. நீங்க தாசில்தார் மாசலமணி பொண்ணு அருக்காணி தானே? இல்ல. உங்க அப்பா ப்ரமோஷன்ல பியூனா ஆயிட்டாராமே? இல்ல. இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. மச்சான், சக்கரை சக்கரை சக்கரை. யாரா உன் சொந்தக்காரங்களா? இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஹலோ, உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சாமி முன்னாடி கை தட்டி நம்ம தோக்கணும்ன்றாளுங்க, இப்ப வந்து நம்ம முன்னாடி கை கட்டி நின்னு சாரி கேட்கணும்ன்றாளுங்க. இந்த பொண்ணுங்க மனச புரிஞ்சிக்கவே முடியலையே. புரிஞ்சோத்தமா காடா. அம்மா எதுக்கு சாரி? உங்களை பத்தி தப்பா பேசினதுக்கு. டேய், காலேஜ்ல நம்ம முத கால் எடுத்து வச்ச உடனே என்னடா பண்ணோம்? தம்மு பத்த வச்சோம். அது கேட்கலடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணுமே, அது என்ன? இன்னையில இருந்து பொண்ணுங்க பேச்சே நம்பறது இல்லன்னு. அதனால குடியாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, பொண்ணுங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு. அதனால 108 தடவை சாரி சாரின்னு உன் கைப்பட எழுதி கூட நாங்க நம்புறோம். அதனால எழுதி கொடு. அதனால எத்தனை? அதனால ஏடா வண்டியா? நில்லுங்க. எழுதி கொடுக்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? வெயிட் பண்ணுங்க. என்னடா பேப்பரை பிளாஸ்க்ல வச்சிருக்கா? என்ன வரலாற்று சூடுகள் எழுதுறாளா? Dear students, see, this is an important theory today. மச்சான், Following எனக்கு ஒரு சந்தேகம். மாஸ்டர்கிட்ட கேள. changing nature of market என்னென்ன demand, கோச் நினைச்சியா? நீயே கேளு. raising the rate of growth. சார், Yes. ஒரு சின்ன டவுட்டுங்க. Okay. I like it. கேளு. இந்த படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல பிட்டு ஓட்டுவீங்களா? Nonsense. நீ எல்லாம் MBA வரைக்கும் எப்படா வந்த? MBA வந்தோம். என்ன இதுக்கே டென்ஷன் ஆவறீங்க? ஆனானப்பட்ட சிவபெருமானே பிட்டுக்காக மண் சுமந்திருக்கார் தெரியுமா? அது பிட்டு இல்லடா, பிட்டு. ஓ, இந்த பரீட்சையில அடிப்பாங்களா அந்த பிட்டா? மூதேவி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எழுதின எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த போறோம்? ஏய் நில்லு. ஹாய். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு, சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ரூம்? ஷூர் மேடம். என்ன? Thank you. Thanks குரு. Thank you. எங்க அப்பா கிட்ட எப்படி நீ இவ்ளோ தைரியமா பேசுன? நீ வேற, உலகத்திலே எங்க அப்பா ஒருத்தரை தவிர வேற யாரோட அப்பாவா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டேன். பின்னி பெடல் எடுத்துருவேன்ல.
உங்க அப்பா கிட்ட எப்படி பேச போற? எப்படி? வேற மாதிரி. புள்ளி. ஐயா வரையா? என்ன குறியிறது? ஏ சித்தப்பு, கொரியாவுல நம்ம சொந்தக்காரர் இருக்கிறத ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. கொரியாலடா, கொரியர். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நிற்க உட்காரு. தாங்கள் நீடூடி வாழ சில பல முக்கிய கோயில்களில் சிறப்பு பூஜை செய்த பிரசாதங்களை இத்தோடு இணைத்துள்ளேன். எல்லாம் ஒரே கடையில வாங்கின மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேலும் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னவா? இங்கு நான் தங்களின் வருங்கால மருமகளை கண்டுபிடித்து விட்டேன். என்னடி இவ பிரசாதத்துக்கு முன்னாடி பீரங்கி வச்சிருக்கான்? அவளை கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்த அனுமதி கோரி ஆவலுடன் காத்திருக்கிறேன். முள்ளையாடை பத்தி வச்சிருக்க. இன்னும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. சரி சரி. இப்படிக்கு அன்போட, ஆதரவோட, பண்போட, பாசத்தோட, பொறுமையோட, பெருமையோட, நாகரிகத்தோட. ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான். இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான். லவ் பண்றானா? லவ் அவன் படிச்சு கிழிச்சது போதும். நீங்க உடனே போய் அவன் தூக்கிட்டு வாங்க. அம்மனோட ஆம்பி பஸ்க்கு போன் போடுறான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு நாங்கெல்லாம் அறிவாலே சாதிக்கிறவங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த அருவா. ஹலோ அண்ணன் சென்னைக்கு போகுதா? அப்புறமா மீட் பண்ணுவோம். சுனாமி வந்துருச்சு. போய் முதலாளிய வர சொல்லுப்பு. What the nonsense you are talking? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆளை பாரு, கரடிக்கு கலர் சட்டை போட்ட மாதிரி. I was Vinod Kumar madam. Yes. Very nice meeting you. இங்க பாருங்க சம்பந்தி. யாரியா சம்பந்தி? அதானே படிக்க அனுப்புற பையனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சம்பந்தியா சம்பந்தி? அப்போ எங்க என்ற பையன் வெளியே அனுப்பியா எங்க புள்ளைய? டேய் குருமூர்த்தி. அடியாத்தி என் பொண்ணு. அடியாளுங்களோட வந்து அராஜகம் பண்றீங்களா? தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றீங்களா? அபி நான் சொல்றேன். நீங்க அமைதியா இருங்கப்பா. யார பார்த்து தண்ணி போட்டு வந்தான்னு சொல்றேன்? உங்களை பார்த்துதான். சாரி. உங்க கூட்டத்துல யாரோ குடிச்சிருக்காங்க. அவனை முதல்ல வெளிய அனுப்புங்க. அப்புறமா பேசுவோம். நம்ம கூட்டத்துல யாரா குடிச்சிருக்கது? யாராவது குடிச்சிட்டா தூக்கி வெளியே வீசுங்கடா. யார்கிட்ட? என்ன இழிப்பு? பின்னால பாருங்க. நீங்க பஸ்ல அசந்து தூங்கும் போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரி வெளியே விட்டாங்க. மானத்தை வாங்கிட்டீங்களடா. உங்க குரு என்கிட்ட போய் சொல்லிட்டான். நீங்க நல்லவரு, வல்லவரு, நாகரிகம் தெரிஞ்சவருன்னு. இப்பதானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவருன்னு. சபாஷ், சரியான போட்டி. அப்பா, எனக்கு இவர் பையன் வேண்டாப்பா. வேற நல்ல மாப்பிளைய பாருங்க. என் பையன் யார் தெரியுமா? யாரு? அவன் நின்னா தேரு, கேளுங்க, நடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசச்சா கட்டல. அவன மாதிரி ஒருத்த தனக்கு புருஷனா கிடைக்க மாட்டானான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான் ஐயா சும்மாறா. இவ்வளவு புகழ்றீங்க உங்க பிள்ளைய? கேக்கு நல்லா இருக்கு, ஆனா அவரால சுயமா முடிவெடுக்க முடியலையே. யார் சொன்னது முடியாதுன்னு? அவன் எடுக்கிற எந்த முடிவும் தீர்க்கமாவோ தெளிவாவோ சரியாவோ இருக்கும். இல்லங்கிற. ஆமாங்கிற. இல்லங்கிற. ஆமாங்கிற. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையன் எடுத்த முடிவும் சரியாதானே இருக்கும்? ஆமா. கிழிஞ்சது. அப்பா, அப்ப எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களா? என்னையும் உங்க பையனையும் தான். எங்க அவன்? இவ்வளவு நேரம் எங்க இருந்தே இவன்? நடிப்புனாலும் நடிப்பு, உலக மகா நடிப்புடா சாமி. ஜோடி பொருத்த நல்லா தயார் இருக்கு. அப்பா, அப்புறத்துல போன சாமியை இழுத்து குப்பர தள்ளிட்டாங்க. அப்புறம் என்ன பார்வை? ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, அண்ணா சமாதியை போய் பாப்போம். உனக்கு ஏத்த நல்ல புத்திசாலி பண்ண பிடிச்சிருக்க. நல்லா இருக்க. நல்லா